ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு சுவையான புளிக்குழம்பு செய்ய போகிறோம். புளிக்குழம்புனாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பர்டிகுலராக பூண்டு வச்சு பண்ணுற புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி அதில் சூப்பர் ஸ்பெஷலாக செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கல்யாண வீட்டில் அதுக்கப்புறமா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். சரி வாங்க இந்த குழம்பை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நம்ம சில பொருள்களை வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக எண்ணெயில் வறுபடட்டும். இப்போது ஒரு 6லேருந்து 7 பல்லு வெங்காயம், சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகா, எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுபடட்டும். இப்போ இதில் சின்ன தக்காளி பழமாக ஒரு பழத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா லைட்டாக மசியட்டும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இதில் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, பூண்டு குழம்புங்கிறனால நல்லாயிருக்கும். இப்போ இதில் இந்த கப்பில் ஒரு 3/4 கப் போல் சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு சிம்பிளான மெத்தடில் கூட பண்ணலாம். ஆனால் நிறையா பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி அரைச்சி செஞ்சோம்னா குவான்டிட்டி நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கையிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய பழமாக இருந்ததுன்னா 1/2 பழம் போட்டால் போதும். தக்காளி லைட்டாக நல்லா மசியட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து புளி தண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது நல்லா புளி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா இன்னும் கொதிச்சு வரணும். ஸோ கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாம்பார் பவுடர், இது ஆப்ஷனல் தான். காரம் ஆல்ரெடி மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம்.
உங்களுக்கு இது வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். மூடிட்டு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸாக வெல்லம் சேர்க்கலாம். இந்த காரம் புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்து பண்ணுறேன். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். பாருங்கள், நம்மளோட நல்லா டேஸ்டான பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நான் இறக்கிடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான செட்டிநாடு ஸ்டைல் பூண்டு புளிக்குழம்பு ரெடி. சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும். காரம் அதிகமாக சேர்த்தாதவங்க கொஞ்சமாக சாம்பார் பவுடரோட அளவை குறைச்சிக்கோங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.